இந்த உஹதில் கைது செய்யப்பட்ட நபித்தோழர்களை காப்பாற்றுவதற்காக மக்காவுக்கு வராரு. அந்த கைது செய்யப்பட்ட ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வேண்டி. அப்படி வார டைமில் இவருடைய நிழலை இவரோடு ஆரம்ப காலத்தில் தவறான தொடர்பு இருந்த ஒரு பெண்மணி ஐநாக் என்ற ஒரு பெண்மணி கண்டுடுறான். கண்டுட்டு மிர்சத் மர்ஹபான்றாங்க. மிர்சதா வாருங்கள் நல்வரவாகட்டும் என்று சொல்லி மிர்சத என்ன செய்கிறாரு, அந்த பெண்மணி கூப்பிடுறா, விபச்சாரி. அப்போ இந்த நேரத்தில் உடனேயே மிர்சத் சொல்கிறாரு, யா இனாக் இன்னல்லாஹ் ஹர்ரமஸ்ஸினா, அல்லாஹு தாலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான், அல்லாஹு தாலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான் அப்படின்னு. நீ இப்போ விபச்சாரத்தில் ஈடுபடலேண்டா நீ என்ன வேலை செய்ய வந்திக்கிறான்றதை நான் சத்தம் போட்டு என்ன செஞ்சிருவேன், வெளியே சொல்லி விடுவேன் அப்படின்றான். அப்போ இவர் இன்னல்லாஹ் ஹர்ரமஸ்ஸினா, அல்லாஹு தாலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான்னு சொல்லிட்டு எடுக்க வேண்டிய நபித்தோழரை தூக்கிக்கண்டு ஓடி என்ன செய்கிறாரு, எப்படியோ தப்பி வண்டி இந்த ஒட்டகத்தில் ஏறி இந்த மதீனாவுக்கு சேர்ந்துடுறாரு. ஆனால் மதீனா வரும் வரைக்கும் சைத்தான் மிர்சாதல் கனவியோடைய வாரா. என்ன, அவரோட உள்ளம் உண்டை ஹவா, அதை விரும்புவதை சைத்தான் கண்டுட்டான்னு வைங்களேன். சைத்தானுக்கு மறைவான ஞானம் இருக்குதா? சைத்தானுக்கு மறைவான ஞானம் இருக்குதா? இல்லை. நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். மலக்குள் மௌத்துக்கு மறைவான ஞானம் இருக்கிறார். நன்மை தீமை எழுதுறாரு. ஒரு மனிதன் நினைத்தால் எழுத மாட்டார், செஞ்சார் எழுதுவாண்டு வரை தானே. அவருக்கு மறைவான ஞானம் இருக்குதா? உலகத்தில் அல்லாவுக்கு தவிர வேறு யாருக்கு என்ன மறைவான ஞானம் இல்லை. அப்படின்றா எண்ணங்களில் ஒரு எல்லை வரைக்கும் தான் அவங்களுக்கு என்ன செய்யலாம், வரலாம். அல்லாஹு தாலா ஆற்றல் கொடுத்த இடம் வரைக்கும் தான், மற்றபடி என்ன வர முடியாது. சைத்தானுக்கும் மறைவான ஞானம் இல்லை. நம்ம நினைக்கிறதெல்லாம் சைத்தான் நினைப்பான்னு நினைச்சிடக்கூடாது. நாங்கள் நினைக்கிறதெல்லாம் சைத்தான் நினைப்பாண்டு. என்றைக்கு அந்த மனோ இச்சையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோமோ, எங்களோட ஆசையாக எங்களது உணர்வாக வெளிப்படுத்துகிறோமோ, அன்றைக்கு என்ன செஞ்சிடும், இவனுக்கு இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயம் சொல்லி இறங்கிறோம். அதனால ரசூலுல்லாஹ் கெட்ட கனவுகளை மற்றவங்கள்ட்ட என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம் என்றாங்க. ஏன்? அது வரைக்கும் சைத்தானுக்கு தெரியாது, அது வரைக்கும் அந்த இப்லீஸுக்கு தெரியாது. ஆனால் என்றைக்கு அந்த விஷயத்தை நம்ம வெளியே சொல்லி பரத்துறோமோ, அந்த கெட்ட கனவுகளுக்கு தூண்டுதலாக இருந்த சைத்தான் அல்லாத அந்த கூட்டத்தினருக்கு என்ன செஞ்சிடும், செய்தி தெரிய வந்துடும். அதோட நடக்கக்கூடிய செயல்கள்லாம் கனவுல நடந்ததை அப்ளை பண்ணுற மாதிரியே ஆக்கிடுவான். இதனால் இப்லீஸ் என்ன இந்த விஷயத்தை விருப்பத்தை தெரிஞ்ச உடனேயே மக்காலிருந்து மதீனா வரைக்கும் பிரயாணம். இவர் அந்த காப்பாற்றி விட்டுட்டு ரசூலுல்லாஹ்கிட்ட வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் இனாக்கை திருமணம் முடிக்க வேண்டும். வழங்கிட்டு அப்படி இருப்பேன். சைத்தான் வரதெல்லாம் ஹலாலான ரூட்டில் தான், ஹராத்தை தான் கொண்டு வருவான். ஆனால் எப்படி வருவான், கல்யாணம் முடிச்சு பிரச்சனை இல்லை. சைத்தாண்ட அட்வைஸ் விளங்கிட்டா, நீ என்ன செய், இனாக்கை திருமணம். ஏன்னா மதீனால எந்த ஒரு சாலிகான பெண்ணும் இல்லாத மாதிரியும் சுத்தமான எந்த பெண்களும் இல்லாத மாதிரி இனாக்கை தவிர பெண்ணே இல்லாத லெவலுக்கு என்ன செஞ்சிருவான் இப்லீஸ், கொண்டு வந்துடுவான். அதனால் அதுக்கு போட்ட ஒரு வழிதான் திருமணம். திருமணத்தை இஸ்லாம் ஹலாலாக்கி இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ்கிட்ட போய் கேட்குறாரு, அன்கிஹு இனாக்கன், நான் இனாக்க திருமணம் முடிக்கவான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியாகிறாங்க. மனோ இச்சை ஒரு ஹலாலான ரூட்டில் ஒரு ஹராமான இடத்தை அடையுமாக இருந்தால் அந்த வழிகளை அறிந்தவன் யாரு? ரப்புல் ஆலமீன். அப்போ ரப்புல் ஆலமீன் ஒரு முஃமின் எங்கேயெல்லாம் தனது அந்த மஸல்லா வழி தவறக்கூடிய இடங்கள் இருக்குதோ அந்த இடங்கள்ல எல்லாம் ஒரு அச்சாணி அல்லாஹ் தஆலா வச்சிருப்பான். அல்லாஹ் அப்போ தான் குர்ஆன் வசனம் இறக்குறான், விபச்சாரம் செய்தவர்கள் அதே மாதிரி ஒருவரை தான் என்ன செய்யணும், திருமணம் முடிப்பார் அப்படி என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குறான். இது கதரனோ ஷரஅனோ விளங்கிட்ட சட்டமாகவோ அல்லது என்ன அல்லாஹ்வுடைய தக்தீராவோ அந்த வசனம் என்ன செய்து இறங்குது. இந்த வசனம் இறங்கின பின்னால வஹுர்ரிம ஸாலிக அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு இந்த ஒழுக்கமற்றவர்களை திருமணம் செய்வது ஹராமாக்கப்படுகிறது அப்படி என்று சொல்ற குர்ஆன் வசனம் இறங்குது. மிர்சதை அணைச்சி அல்லாஹு தாலா இந்த மாதிரி திருமணத்தையும் ஹராமாக்கிட்டான். ஏற்கனவே விபச்சாரம் தான் ஹராம், இப்போ என்ன இந்த மாதிரி திருமணமும் என்னது ஹராம், திருமணம் ஹராமாக்கப்பட்டது அது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த ஹவா மனிதனுடைய அந்த உளத்தூண்டுதல் என்கின்ற அந்த பகுதி என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த அமைப்பில் என்ன செய்யும், ஒரு மனிதனை கொண்டு போகும் உளத்தூண்டுதல். அப்போ ஹலாலான விஷயங்கள்லையும் இந்த உளத்தூண்டுதல் வரும் என்பதை, அந்த மனிதனோட அந்த மஹப்பத்தின் அடிப்படையில் அந்த உளத்தூண்டுதல் வரும் என்பதை அந்த ஹதீஸ் என்ன செய்கிறது, சொல்கிறது. இதில் நம்ம அபூதாவுத்ல வருதுன்னு சொன்னோமே, அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. எனவே நம்ம பட்டியல் போட வேண்டிய அடுத்த பகுதி என்ன, நாங்கள் விரும்பி செய்யக்கூடிய, நாங்கள் விரும்பி செய்யக்கூடியவைகள், ஆனால் மார்க்கம் என்ன, அவைகளை அனுமதித்தவைகள். அப்போ அந்த இடத்துல நம்ம ஹவா அந்த மனோ இச்சை என்கின்ற பகுதியை நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு செய்தியில் சொல்கிறாங்க, அதாவது அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ்களுக்கு ஒரு சலுகை வழங்கியிருந்தால், ஒரு பெண் மகர் இல்லாமல் ரசூலுல்லாஹ்களை திருமணம் முடிக்க விரும்பினா முடிக்கலாம். எல்லாரும் மகர் கொடுத்து தான் என்ன செய்யணும், திருமணம் முடிக்கணும். ஆனால் ஒரு பெண் அல்லாஹ்வின் தூதரே மகர் இல்லாமல் நான் உங்களை என்ன செய்கிறேன், திருமணம் முடிச்சு கொள்கிறேன், வாஹிபான்னு சொல்லுவாங்க.
அப்போ இந்த மாதிரி திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் ரசூலாங்களுக்கு மட்டும் அந்த மகர் தொகை அந்த பெண்ணே வானம் என்று சொல்லி முடிக்கிற திருமணத்துக்கு அனுமதி இல்லை என்றால் திருமணம் சாதாரண மகராவது என்ன செய்யணும், எடுத்தே ஆக வேண்டும். அந்த அனுமதி அல்லாஹ் தஆலா வழங்குறான். இந்த அனுமதியை வழங்கின உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு இயல்பிலே என்ன ஒரு பெண்ணுக்குள்ள அந்த ரோசம் வருது. வந்துன்னு சொல்றாங்க, மா அரா ரப்பக இல்லா யுசாரிஉ ஃபீ ஹவாக்கனாங்க. அல்லாஹ் தஆலா உங்களோட மனோ இச்சையில மிக வேகமாக சட்டம் சொல்வதை நான் பார்க்கிறேன்னு நாங்க. அதாவது உங்களுடைய மனோ இச்சைக்குதே அதுக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன, அதாவது அவசரமாக உங்களுக்கு வசனங்கள் இறக்குவதை நான் பார்க்கிறேன் என்ற அடிப்படையில் என்ன செய்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிடுறாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரோசத்தின் விளைவாக வந்த ஒரு வசனம், ரோசத்தின் விளைவாக வந்த மா அரா ரப்பக இல்லா யுசாரிஉ ஃபீ ஹவாக. அதான் ரசூலுல்லாஹ்வோட ஹவாவுக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி வழங்குகிறான் வேகமாக என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள் என்றதை நம்ம சஹீஹுல் புகாரியில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது அனுமதிக்கப்பட்ட ஒரு ஹவா. அதாவது அல்லாஹ் அனுமதித்தால் அது மனோ இச்சையாக இருந்தாலும் அது என்ன, அல்லாஹ் அனுமதிச்சா அது ஹலால் என்று ஆகக்கூடிய ஒரு இடத்துல உண்டு. அதே நேரம் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மன ஆசையை சட்டமாக அங்கீகரிக்கிறான். ரசூலுல்லாஹ்களுக்கு மன ஆசையை சட்டமாக அங்கீகரிக்கிறான். இந்த இடம் நம்ம சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு மனோ இச்சையை சட்டமாக அங்கீகரிக்கிறதாக இருந்தால் அவருடைய மனோ இச்சை எவ்வளவு தூய்மையாக இருக்கணும். எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான இடத்தில் நின்றுதான் அவருடைய ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் இந்த அனுமதியை வழங்குறான். அந்த அனுமதி ரசூலுல்லாஹ் ஒரு இடத்திலும் ஏற்றது கிடையாது. இதுதான் மிக முக்கியம். இந்த அனுமதியை அல்லாஹ் தஆலா வழங்குறான். அந்த அனுமதி அடிப்படையில் எந்த பெண்ணையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, திருமணம் முடிக்கவில்லை. சட்டம் வழங்காமலே எவ்வளோ ஹராம் நடக்குது. சட்டமாக்கி ஹலாலாக்கி இருந்தும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அதை வாழ்க்கையில் நடைமுறைக்கு என்ன செய்யலை, கொண்டு வரவில்லை. அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இன்னொன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன திருப்தி, அந்த ஆசை என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிற நேரத்தில் முஸ்லீம்கள் எல்லாம் பைத்துல் மக்திஸை நோக்கி தான் என்ன செஞ்சாங்க, தொழுது கொண்டிருந்தார்கள். பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மன ஆசை எல்லாம் எங்கே, கௌபத்துல்லாஹ் நோக்கி என்ன செய்யணும், தொழணும் என்றது. இது ஒரு மன ஆசையே இல்லை. இப்படி மார்க்க ரீதியான நிறைய ஆசைகள் நமக்கும் இருக்கும். மார்க்க ரீதியாக இந்த சட்டம் நமக்கு இப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், நல்லா இருக்கும் எண்ணங்கள் இருக்குமே. அந்த எண்ணங்கள் நம்ம அல்லாஹ் தஆலா சொல்லிட்டா நம்ம பொருந்தி கொண்டுட்டோம். ரசூலுல்லாஹ்வோட உள்ளத்தில் பைத்துல் மக்திஸை நோக்கி அல்லாஹ் சட்டம் சொல்லி தொழுதுட்டு இருக்கிறோம். இதை விட கஅபத்துல்லாஹ்வை நோக்கி தொழுதா என்ன கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ற எண்ணம் ரசூலுல்லாஹ்வோட உள்ளத்தில் இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் வசனம் இறக்குறான், ஃபல நுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா. இந்த வசனத்தை பாருங்க, ஃபல நுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா. நபியே, நீங்கள் விரும்புகின்ற, நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற ஒரு கிபிலாவின் பக்கம் உங்கள் முகத்தை நாங்கள் திருப்புவோம் என்றாங்க. நான் பொருந்திக் கொள்கின்ற, நான் விரும்புகின்றேன் என்று சொல்லாம அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, ஃபல நுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா. நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற, நீங்கள் விரும்புகின்ற ஒரு திசையின் பக்கம் உங்களது கிபிலாவை நாம் என்ன செய்வோம், அமைப்போம் என்று அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான்னா, அந்த இஹ்லாஸில், அந்த ஹவால எவ்வளோ ஒரு தூய்மை இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு தூய்மை இருந்தால் அந்த அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த ஆயிஷா சொல்றாங்களே அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பொருத்தமான ஒரு வசனம் இது. ஃபல நுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா. நீங்கள் இந்த ஒரு உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அந்த ரிலாவுடைய அந்த இடத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொரு முஃமினும் இந்த வசனத்தை ஓதி பார்த்தான்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்கள் மீது அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய அந்த பொருத்தம் என்றது எவ்வளவு உயர்ந்தது என்பதை என்ன செய்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். ஃபல நுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா. குர்ஆனில் இப்படியான ரசூலுல்லாஹ்களுக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்த எந்த ஒரு வசனமும் என்னது நீங்கள் காண மாட்டீங்க. நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற ஒரு திசையின் பக்கம் உங்கள் கிப்லாவை என்ன செய்வோம், நாங்கள் திருப்புவோம் என்று உலக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சட்டமாக என்ன செய்கிறான், இறக்குவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மனோ இச்சை என்ற பகுதியில் நம்ம இப்படி போட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 3 கேள்விகள் உண்டாகும். என்னன்னா, அந்த மகா பாதக செயல்களை, மற்ற பாவங்களை எங்களை செய்யாமல் விட்டதற்கு காரணம் இந்த ஒரு 4-5 விஷயங்களில் ஒன்றாக இருக்கணும். ஒன்றில் சூழல் அல்லது அதன் பக்கம் உள்ள ஆசை இன்மை அல்லது தேவையின்மை, அதன் பக்கம் உள்ள ஆசையின்மை அல்லது தேவையின்மை, அல்லது அதனது பயங்கரம், உலக மறுமை பயங்கரம். இந்த 3 ஒரு காரணமாக இருக்கலாம். உலக பயங்கரம் என்று சொன்னால் அந்த இடத்துல அது என்ன, ஒரு பெரியர் அல்ல. அது பெரியர் அல்ல. காரணம் என்ன, உலக பயங்கரம் இல்லாத ஆசைகள் எங்களை என்ன செஞ்சிடும், உள்வாங்கிடும். உலக பயங்கரம் இல்லாத ஆசைகள் உள்வாங்கிவிடும். மர்மையில் இது எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமாக வந்து நிற்கும் என்ற அறிவுதான் காரணமாக இருந்தால் நாங்கள் என்ன
அருள்மிக்கவர்கள். காரணம் என்ன? அதே காரணம் எங்கெல்லாம் எப்ளை ஆகினால் நாம் என்ன செய்வோம்? அதே காரணம் எங்கே எப்ளை ஆகினால் நாம் என்ன செய்வோம்? எங்களை தவிர்த்துக் கொள்வோம். முதலாவது சப்ஜெக்டை புரிஞ்சுக்கொள்ளணும். மறுமை உலக அறிவு பயங்கரம் தான் காரணமாக இருக்குமாக இருந்தால், அது வெறும் உலக பயங்கரம் மட்டும்தான் என்றால் அந்த இடம் என்ன செஞ்சுட்டு போயிடும். இந்த இடத்தை நீங்க சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும்னா அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ். இறைவனது நிழல் இல்லாத, அத இறைவனது நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் 7 பேருக்கு இடம் கொடுப்பானே, அதுல அல்லாஹ் தஆலா ஒரு பயங்கரத்தை நீக்கி ஒரு செய்தி சொல்றான். என்ன? வரஜுலுன் தஅத் இம்ரஅத்துன் ذات منصب وجمال فقال اني اخاف الله. ஒரு பெண் ஒருவரை அழைக்கிறார், விபச்சாரத்தின் பக்கம் அழைக்கிறார். அதுல உலக பயங்கரத்தை இல்லாம ஆக்குது அந்த செய்தி. என்ன? ذات منصب, பதவியில உள்ள ஒரு பெண். சிறைச்சாலை கிடையாது, விபச்சாரம் செய்யாடி தான் சிறைச்சாலை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்ச மாதிரி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிறைச்சாலை கிடைச்சதுனால, விபச்சாரம் செய்யாதனால. செஞ்சிருந்தா சிறைச்சாலை இல்லை, தாத்து மன்சி பதவியில் இருக்கிறார். உலக பயங்கரம் உங்களுக்கு எதுவுமே இப்போ இல்லைங்க, பாதுகாப்பு. அந்த விபச்சாரத்தை உங்களுக்கு என்ன இருக்கு? பாதுகாப்பு இருக்கு. மன்சிப் தகுதியில் உள்ள அந்தஸ்தில் உள்ள ஒரு பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கிறார். உலக பயங்கரம், உலக தூண்டுதல் இருக்குது. ஜமால் அழகு என்ன செய்யுது? இருக்குது. சிலருக்கு என்னது? உலக பயங்கரம் இல்லை, ஆனால் தூண்டுதல் இல்லாமல் இருக்கும். உலக தூண்டுதலும் இருக்குது. அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாத்து மன்சிபின் ஜமால். அழகும் இருக்குது, அந்தஸ்தும் இருக்குது. இப்போ ஒரே ஒரு பயங்கரம் தான் மிச்சம். எது? அல்லாஹ்வுடைய பயமும் மறுமையுடைய பயமும். அதற்காக வேண்டி மட்டும்தான் அவர் என்ன சொல்றாரு? நான் அல்லாஹ்வை என்ன செய்கிறேன்? பயப்படுகிறேன். நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு ஒதுங்குறாரு. அப்ப நிழல் கொடுக்கப்படுவதெல்லாம் விபச்சாரத்தை தவிர்த்ததற்காக அல்ல, விபச்சாரத்தை தவிர்த்ததற்காக அல்ல நிழல். விபச்சாரம் என்றது சிலருடைய வாழ்க்கையில் cross பண்ணியே இருக்காது. ஆனால் cross பண்ணி உலக பயங்கரமும் இல்லாத நிலையில கிடைச்சியும் அல்லாஹ் என்ற ஒரே ஒரு அறிவுக்காக மட்டும், அந்த ஒரு நிலைக்காக மட்டும் ஒருவர் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொன்னால் அவருக்கு நிழல் உண்டு என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? இந்த இடத்திலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். எனவே அதாவது ஒரு பாவத்திலிருந்து மனோ இச்சையை தவிர்ப்பதில் மிக முக்கியமான ஒரு அதாவது பங்கு வைப்பது மறுமையில் இந்த உலக பயங்கரத்தோடு சேர்த்து, உலகத்துடைய அந்த விளைவு, உலகத்துடைய நிலைகள் இவைகளோடு சேர்த்து மறுமையில் அதற்கு எவ்வளவு பெரிய கூலி என்பது, மறுமையில் அதற்கு எவ்வளவு பெரிய கூலி, மறுமையில் அதற்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்கின்ற அந்த சிந்தனை தான் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு ஒரு மனிதனை கொண்டு வந்து சேர்க்கும். மார்க்க அறிவு. மார்க்க அறிவு என்ற என்ன? அந்த பாவம் எவ்வளவு பயங்கரமானது, மறுமையில் எப்படிப்பட்ட தண்டனை அதுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்கு ஏறெடுத்தும் பார்க்காத அளவுக்குள்ள பாவமா அது. இது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாவத்தை பற்றி சொன்ன செய்திகள், அந்த பாவத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த விஷயங்கள், இந்த அறிவு ஒரு மனிதனுக்கு இருந்து இது போன்ற இடங்களிலோ அல்லது இது போன்ற வேறு வேறு பாவங்களிலோ அதை அப்ளை பண்ணினான்னு சொன்னா, அந்த இடத்துல அப்ளை பண்ணாண்டா, யோசிச்சு பார்த்தான்னு சொன்னா அவனை 2 அடி அதை என்ன செய்யும்? பின்தள்ளும். அதற்காக பின்தள்ளினால் அவனுக்குரிய அந்தஸ்து வேறு. அதே நேரம் ஒருவருடைய மனோ இச்சையை உலக பயங்கரமும் தடுக்கும். இந்த முதல் சப்ஜெக்ட் நான் 3 காரணம் சொல்லிக்கிறேன். ஒருவருடைய மனோ இச்சையை உலக பயங்கரமும் தடுக்கும். அந்த சேஃப்டியையும் ஒரு முஸ்லீம் ஏற்படுத்திக் கொள்ளணும். மார்க் அறிவை எடுத்துக்கொள்ளணும். உலக பயங்கரமும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும்? தடுக்கும். ஒருத்தர் வந்து கொள்ளை அடிக்கணும்னு போறாரு உதாரணமா, அவரோட மனோ இச்சை அது நிலைய சம்பாத்தியா இருக்கும், நல்லா சம்பாதிக்கும். போற இடத்துல ஒரு செக்யூரிட்டியை காண்றாரு, கண்ணோட நிற்கிறார். இவர் இப்போ என்ன செய்வார்? இவருக்கு கொள்ளை அடிக்கிறத பற்றி எவ்வளோ பெரிய பாவம், மறுமையில் எவ்வளோ தண்டனை, அந்த பற்றி அறிவு இருந்ததோ இல்லையோ, இவர் இந்த இடத்துல இது என்ன செய்வார்? திரும்பி வருவார். இப்போ இவர் திரும்பி வந்ததுக்கான காரணம் என்ன? அல்லாஹ்வா அங்கே இருந்த என்ன செக்யூரிட்டி ஆண்டு கேட்டிங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வால் அந்த இடத்துல மெயினான காரணம் செக்யூரிட்டி தான். இப்போ ஒருவர் அல்லாஹ் அல்லாதவருக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சால் ஷிர்கா இல்லையா? இப்போ முதலாவது அறிவு நமக்கு விளங்கணும். ஷிர்கன்று இருந்தால் அவர் கொள்ளையடிக்கிறது தான் நல்லது. சிறுக்கு பெருசா கொள்ளையடிக்கிற பெருசா? சிறுக்கு தான் என்னது பெருசு, அப்போ கொள்ளையடிக்கிறதா என்னது நல்லதுன்னு ஆகிரும். பாவத்தை விடுவதற்கு இஹ்லாஸ் கட்டாயம் இல்லை. நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறோம். பாவத்தை விடுவதற்கு இஹ்லாஸ் கட்டாயம் இல்லை. இஹ்லாஸ் இருந்தால் கூலி பன்மடங்கு. இஹ்லாஸ் இருந்தால் பாவத்தை விடுகிற நேரத்தில் அவருக்கு இஹ்லாஸ் இருக்குமாக இருந்தால் கூலி பன்மடங்கு. இஹ்லாஸ் மட்டுமே இருக்குமாக இருந்தால் அர்ஷுடைய நிழல், அல்லாஹ்வுடைய நிழல். இஹ்லாஸ் மட்டுமே இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நிழல். இஹ்லாஸுக்கு பங்கு இருந்தால் கூலி கிடைக்கும். இஹ்லாஸே இல்லை என்றால் பாவத்தை தவிர்த்த நன்மை என்ன செய்யும்? கிடைக்கும். இந்த படித்தரத்தை விளங்கிக்கலாம்.
ஒருவர் வந்து இந்த பாவத்தை செய்யாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? அவர் பயங்கரத்தில் விழுவாருன்னு